கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வித்து வருகிறார். இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் 12:21. நீ தீமையை தீமையினாலே வெல்லாதே, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நீ தீமையை நன்மையினாலே வெல்லு என்று அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். தீமையை நன்மையினாலே வெல்லு, அதுதான் இன்றைக்கு நம்ம டாபிக். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு பெரிய பண்ணையார், அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழை குடியானவன். அவர் ஒரு குடிசை வீடு, அவர் குடிசை வீட்டில் ஒரு பூசணிக்காய் செடி நல்லா காய்ச்சி தொங்குது. இவருடைய கண் அந்த பூசணிக்காய் மேலே போயிடுச்சு. ஒன்று அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம், கேட்டால் கொடுத்துருப்பார், இல்லை விலைக்கு வாங்கியிருக்கலாம். இவர் போய் திருடி என்ன செஞ்சிட்டார், அந்த பூசணிக்காயை சாம்பார் வச்சுட்டார். சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஊரே தெரிஞ்சு போச்சு. ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவருடைய அட்ரஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எப்பா உங்கள் வீடு எங்கே இருக்குது, அந்த பூசணிக்காயை அறுத்து சாப்பிட்டார் பார்த்தீங்களா, அந்த பூசணிக்காயை திருடி சாப்பிட்டார் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு பக்கத்தில். எப்போ அந்த பேங்க் எங்கே இருக்குது பாருக்கு, இந்த பேங்க்கா, அந்த பூசணிக்காயை திருடி சாப்பிட்டார் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு பக்கத்தில். எப்போ அந்த டீ கடை எங்கே இருக்குது, அந்த பூசணிக்காயை திருடி சாப்பிட்டார் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு பக்கத்தில். இப்படியே சொல்லி சொல்லி அவர் சில நாட்கள் கழித்து இறந்து போயிட்டார். 1ஆம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை இப்படி வந்துச்சு. அவருடைய பேரப்பையன் ஒருத்தன் லண்டன்லேருந்து படித்து வந்தான். படிச்சுட்டு வந்து அவனை பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க, இவனா அந்த பூசணிக்காய் திருடி சாப்பிட்டவருடைய பேரன் அப்படின்னு. ஐயோ, என்னால் தாழ முடியல. நேராக ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டேன். ஐயா, நான் என்னையா செய்கிறது, இந்த மாதிரி என்னை பூசணிக்காய் திருடி சாப்பிட்ட புள்ள அப்படி இப்படின்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. தம்பி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுவியா அப்படின்னு கேட்டார். ஐயா, போடுறேன் ஐயா, கண்டிப்பாக 10 பேர் என்ன 100 பேர் கூட போடுறேன் அப்படின்னா. சரி, ஒரு போர்டை போட்டு தினந்தோறும் இங்கே சாப்பாடு மத்தியானம் போடப்படும். போட்டான். தினந்தோறும் 50 பேர் 100 பேர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். நாளை இடைவில் அந்த பூசணிக்காய் சோத்தில் மறைஞ்சது மாதிரி அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு. அந்த பூசணிக்காயை சாப்பிட்ட வீடுங்கிறது அது மாதிரி மறைஞ்சி போய் தினந்தோறும் சாப்பாடு போடுறாரு அந்த வீட்டில். ஐயா, உங்கள் வீடு எங்கே இருக்குது, அதை தினந்தோறும் சாப்பாடு போடுறாங்களே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில். அப்பா, அந்த பேங்க் எங்கே இருக்குது, அதை தினந்தோறும் சாப்பாடு போடுறாங்களே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில். அப்படியாக இந்த தீமையை அவன் நன்மையினால் வென்றுட்டான். அவன் அந்த ஏழை குடியானவனுக்கு தீமை செஞ்சான், ஆனால் இவன் நன்மையினால் வென்றுட்டான் பேரன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக தாவீதும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, சவுல் தீமை செஞ்சான், ஆனால் தாவீது நன்மை செஞ்சான். பாருங்களேன், 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17-18 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செஞ்சிட்டப்பா. தாவீது அவர் சொல்கிறார், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையிலே ஒப்பு கொடுத்து இருந்தும் நீ என்னை கொண்டு போடல. பார்த்தியா, தாவீது இந்த சவுல் தாவீதை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். வரும்போது ஒரு இடத்துல மலைஜலாதி கழிச்சிக்கிட்டு இருக்கும்போது தாவீது போய் அவனுடைய வஸ்திர தொங்கலை கொஞ்சம் அறுத்துக்கிட்டான். அதுக்கே அவன் மனசு அப்படியே துடிச்சு. அப்போ உடனே இருக்க ஆள் சொல்கிறான், ராஜா, உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார், இன்றைக்கி ஒப்பு கொடுத்து உன் மன விருப்பன்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், செய்யுங்க, நான் ஒரே குத்துட்டுமா? இல்லை, வேண்டாப்பா, அபிஷேகம் பெற்ற மனுஷன் மேலே கையோ வாயோ போடக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ தான் தாவீது சவுலை வணங்கி, ராஜாவே நீ வாழ்க, நான் உனக்கு ஒரு நாளும் நான் தீமை செய்யலை, நன்மை செய்தேன். அப்பொழுது தான் சவுல் இந்த வார்த்தைகளை சொல்லி தாவீதை ஆசீர்வதிக்கிறான். நீங்களும் நானும் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். யோசேப்பு தன் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள், ஆனால் யோசேப்பு நன்மை செய்தான். அவங்களை சகோதரர்களை சந்திக்கும் போது சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மை செய்தார் எனக்கு ஜீவரட்சணை செய்யும்படி என்னை பல வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டார் அப்படின்னு சகோதரர்களுக்கு சொன்னார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூதர்கள் எல்லாரும் சொந்த குலத்தில் பிறந்த இயேசுவுக்கு தீமை செய்தார்கள். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நீங்களும் நானும் அது மாதிரி செய்வோமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாதபடி, எந்த வியாதி சேதப்படுத்தாதபடி ஒவ்வொருவரையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தியும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ எவரிபடி. தேங்க்யூ.